ராமதாஸ் ஐயா, அன்புமணி, சீமான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க இது வந்திருக்கும். ஏறத்தாழ அவங்க சொன்ன கான்டென்ட், மொழி நடை முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க சொன்னதா இருக்கும். கடைசியில விஷன் இது சும்மா ஏதோ அப்படியே சில இது அறிவிப்புகளை செஞ்சு விட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையே கிடையாது. எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அப்படின்னு அந்த வார்த்தையவே கொச்சைப்படுத்துறது மாதிரிதான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு 75% எம்ப்ளாய் பண்றதுக்கு நீ மானியம் கொடுப்ப, இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு ரொம்ப கேவலமான விஷயம். இதேதான் இந்த கேடுகட்ட கேவலமான செயலை தான் இந்த சினிமாக்காரங்களுக்கும் செஞ்சாங்க. இந்த அரசு செஞ்சது சட்டபூர்வமா செய்யறதுக்கு உனக்கு வக்கு இல்ல, துணிச்சல் இல்ல, கெஞ்சி போய் கேக்குற, பெர்சுவேட் பண்ணணும்னு பாக்குற. அத நம்ம தேர்தல் அறிக்கையில வேற சொல்லியிருக்கிறேன். வேணும்னே தான் தமிழ்நாட்டுல தமிழருக்கு அப்படின்னு சொல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த அப்படின்னு பர்பஸாவே செஞ்சிருக்கிறாங்க. விஜய் வெர்ஷன் ஆஃப் திராவிட மாடல் தான் இது. திராவிட மாடல் B.1 தானே வச்சுக்கலாம். தேர்தல் அறிக்கை அப்படி எடுத்துப்போம்பா. தேர்தல் அறிக்கை விட்டு விட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கான அறிக்கை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாது. இந்த வேட்பாளர்கள் அறிமுகம் அன்னைக்கு வந்துட்டு இளைஞர்களுக்கான திட்டம் சொல்லி ரிலீஸ் பண்றாரு. ஏன் முழுமையான ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடாம இருக்கிறாரு? அதாவது என்ன வழக்கமா நம்ம பார்த்தோம், இந்த சில அட்வான்ஸ்டான அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டது, கிளைமேட் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது, உலக சமாச்சாரங்கள் பற்றியது, இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள், இது எல்லாமே இந்த தாவேகாவுடைய அறிக்கைகள் எக்ஸ்போஸ்ட் இது எல்லாத்தையும் எக்ஸ்ல அவங்க போட்ட பதிவுகள் எல்லாம் நீங்க பாருங்க. எல்லாம் எப்போ வந்திருக்கும்னா, ஒண்ணு ராமதாஸ் ஐயா, அன்புமணி, சீமான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க இது வந்திருக்கும். ஏறத்தாழ அவங்க சொன்ன கான்டென்ட், மொழி நடை முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க சொன்னதா இருக்கும். இப்போ இந்த பெண்களுக்கு சொல்றதுன்றது அடிச்சு விடுறது தானே, அது ஈஸியா போயிடும். அது ஒரு 10 பாயிண்ட் யார் வேணாலும் எழுதி கொடுத்துருப்பாங்க. அது சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு ரெடியாவே இருக்கு. ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சுச்சு, இந்த 5000 கொடுத்தது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், கைவசம் டேட்டா இருக்கு. அதிமுக என்ன செஞ்சாங்கன்றது தெரியும். அப்புறம் வந்தா ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படின்றத அவங்களும் சொல்லிட்டாங்க. எடப்பாடியும் சொல்லிட்டாரு. இப்ப இது ரெண்டுமே தெரிஞ்சதுனால இவங்க 2 பேரை விட பெட்டரா கொஞ்சம் கூடுதலா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீ 2000 சொல்ற, நீ 2500 சொல்ற, நான் 3000 5000 சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டு 5000ன்றாரு. நான் நேரத்தின் கொடுப்பேன்றாரு. நீ லைட்டு போடுவ அப்படின்னா நான் ஊர் முழுக்க எல்லா இடத்துலயுமே லைட்டு போடுவேன்றாரு. நான் ஆட்டோ பஸ்ல தான் பட்டன் வச்சிருக்கேன் அப்படின்னா ஆட்டோக்குள்ளே பட்டன் வைப்பேன், தானிக்கு பட்டன் வைப்பேன் அப்படின்றது. இதெல்லாமே சாதாரண சொல்லிட முடியும். ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டிய விஷயம் அது விவசாயிகளை பற்றியது. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரிகேட்டான காம்ப்ளெக்ஸான விஷயம். தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அவ்வளவு லேசா யாரும் சொல்லிட முடியாது. நிர்மலா சீதாராமன் அம்மாவே தடுமாறிக்கிட்டு கிடக்கு. அதுக்கெல்லாம் பிடிஆர் பழனிராஜன் தியாகராஜன் இருக்கிறார் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆளு, பொருளாதாரம் தெரிஞ்ச ஆள் வச்சு கைவசம் இருந்தா அவங்கள வச்சு நான் அதை செய்ய முடியும். அப்புறம் இந்த சுற்றுச்சூழல் இதை பத்தி எல்லாம் அவர் போற போக்குல ஒரு கூட்டத்துல சொன்னாரு பாத்தீங்களா, எனக்கும் தெரியும், நான் இந்த தண்ணிக்கு அடியில போய் அதெல்லாம் இந்த அணைய செக் பண்ற விஷயம் அது எல்லாமே கூட நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு தெரியுமா. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நாலேஜ் இருக்கு. யூஎன்ல இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிகிள் இருந்தது. அதை இவர் எதுல படிச்சாருன்னா தினத்தந்தியில படிச்சிருக்க. தினத்தந்தியில படிச்சேன் அப்படின்றதான் அதை கோட் பண்றாரு. இங்கிலீஷ் ஒரிஜினல் ஆர்டிகிள கூட அவங்க படிக்கல. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த அறிவாளிகள். அதாவது விஜய்க்கு டைம் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா அவர் வச்சிருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே தரவுகளை எங்கெங்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு லிமிட்டடான அறிவு திறனோடதான் வேலை செய்யறது மாதிரி எனக்கு தெரியுதுப்பா அவங்க. அதனால இப்போ அன்புமணி என்ன சொல்றாரு, சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சீமான் சொல்லியிருக்கிற விஷயம் பாதி விஷயம் அந்த மேனிபெஸ்டோல சொல்லியிருக்காங்க தெரியுமா, நாம் தமிழர் கட்சி. அதுல பாதிக்கு மேல எங்களுக்கு புரிஞ்சிருக்கவே செய்யாது. இந்த விஜய்க்கு டிராப்ட் எழுதி கொடுக்குறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு சீமான் சொல்லியிருக்கிற விஷயத்துல
அந்த மேனிபெஸ்டோல அவங்களுடைய வரைவு அறிக்கை இருக்கு பாருங்க, செயல் திட்ட வரைவு. அந்த செயல் திட்ட வரைவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாதிக்கு மேல இவங்களுக்கு புரிஞ்சிருக்கவே செய்யாது. அதனால சரி கொஞ்சம் பாப்புலரா இவர் எடப்பாடி வச்சு விவசாயிகளை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாங்க. அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த திமுகவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது கேடு கேட்டு குப்பத்தனமா தான் இருக்கு. திமுகவிலையும் கடைசியில தெர் இஸ் நோ விஷன், தெர் இஸ் நோ, இது சும்மா ஏதோ அப்படியே சில இது அறிவிப்புகளை செஞ்சு விட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையே கிடையாது. எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அப்படின்னு அந்த வார்த்தையவே கொச்சைப்படுத்துறது மாதிரிதான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எக்ஸெப்ட் இந்த நாம் தமிழர். இப்ப இந்த இதனால அவங்களுக்கு இன்னும் டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யூத்துக்கு சொல்லி இருக்கிறாரு. அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏற்றாலும் எல்லாமே மத்தவங்க சொன்ன விஷயம்தான். மத்திய அரசு மோடிஜி சொன்ன விஷயங்கள் நிறைய அதுல இருக்கு. திமுக அரசியல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 5 லட்சம் சொன்னாங்கன்னா நான் வந்து 10 லட்சம், 10 லட்சம் சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு 20 லட்சம் அப்படி. அந்த அதுலயே அந்த மானியம் கொடுக்கறது, அப்புறம் லோன் கொடுக்கறது, அதுலயே பயங்கரமான அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. ஆமா, அவர் வந்து சொல்றாரு இந்த நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை எம்ப்ளாய் பண்ணா அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கான ஜிஎஸ்டியில இருந்து 2.5% மானியமா கொடுப்போம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இபில இருந்து 5% கொடுப்போம். ஆமா, அது வந்து 5% கொடுப்போம் அப்படின்றாரு. அதை நீங்க ஒழுங்கா நல்லா கவனிச்சீங்களா? அவர் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லல எங்கேயுமே. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இந்த மானியம் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்றாரு. முதல்ல மானியம் கொடுக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு 75% எம்ப்ளாய் பண்றதுக்கு நீ மானியம் கொடுப்ப, இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு ரொம்ப கேவலமான விஷயம். அதை வந்து நீ சட்டபூர்வமா செய்ய வேண்டியதை விட்டுட்டு சின்ன பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுக்குறேன், நான் உனக்கு கள்ளமிட்டாய் வாங்கி கொடுக்குறேன், நீ வந்து இதை செஞ்சுடு அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்கு பெற்றோர்கள் செய்வாங்க தெரியுமா? தம்பி இதை போய் பண்ணிட்டு வந்துடுறா, நான் உனக்கு இது முறுக்கு கொடுக்குறேன்டா, உனக்கு இதை செய்யறேன்டா, உனக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாஜா பண்றது. இதேதான் இந்த கேடுகட்ட கேவலமான செயலை தான் இந்த சினிமாக்காரங்களுக்கும் செஞ்சாங்க. இந்த அரசு செஞ்சுட்டு சொன்னாங்க, தமிழ்ல பேர் வச்சா உனக்கு வந்து அந்த வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுற ஒரு படம், தமிழ்ல எடுக்கிற படம், தமிழ்நாட்டுல ஓடுற படம், தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம், அதுக்கு தமிழ்ல பேர் வச்சா உனக்கு நான் இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்ப பண்றதுக்கு எவ்வளவு கேவலமான அபத்தமான அதாவது வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அப்புறம் பொன்ராஜ் மாட்டிக்கிறது மாதிரி ஆகி போயிடும். ஆனா அவ்வளவு மட்டமான ஒரு அரசினுடைய செயல் திட்டம் அது. ஏறத்தாழ அப்படித்தான் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுல எப்படா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கு தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், 75% வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது நியாயமானது, சட்டபூர்வமானது, அது தர்மமானது. அதை வந்து சட்டபூர்வமா செய்யறதுக்கு உனக்கு வக்கு இல்ல, துணிச்சல் இல்ல, கெஞ்சி போய் கேட்கிற, பெர்சுவேட் பண்ணணும்னு பாக்குற, அதை நம்ம தேர்தல் அறிக்கையில வேற சொல்லி இருக்கிற. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவர் தமிழர்னே சொல்லல, அது சொல்லியிருக்கிறது புறாம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்க நல்லா பாருங்க, 2 தடவை அதை சொல்றாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த அப்படின்றாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா இன்னைக்கு நிலவரத்துக்கு தமிழ்நாட்டுல 2 கோடி பேருக்கு மேல தமிழர் அல்லாதவங்க இருக்கிறாங்க. அதுல மெஜாரிட்டி எப்படின்னா இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், வேலைக்காக இங்க வந்திருக்கிறவங்க. அவங்கள சொல்றேன். ஏற்கனவே இங்க பூர்வீகமா பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் அல்லாத பிற மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அவங்களுக்கு வேலை கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன விளக்கம்ப்பா? எப்படிப்பா செயல்படுத்த போறீங்க? யாருப்பா அவங்க? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னா யாரு? எல்லாருமே தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. பீகார்ல இருந்து வந்தவங்க, யூபில இருந்து வந்தவங்க, எல்லாமே இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல இப்ப ஒரே ரேஷன் கார்டு வந்துருச்சு, ஒரே ஓட்டுரிமை வந்துருச்சு.
ஒரே நாடு, ஒரே தேர்தலும் ஆக போகுது. இப்ப எல்லாருமே எல்லாம் இந்தியால எல்லா இடத்துலயும் எல்லாமே நடக்குது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல இருக்கிறவனுக்கு நான் இது கொடுத்தேன் அப்படின்னு அவன் கம்பெனிக்காரன் கணக்கு காட்டுறதுக்கு எவ்வளவு இதாக போகுது. எல்லாருமே ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இவங்க இந்த விஜய் சொல்லி இருக்கிற அவங்க ஒருவேளை அவங்க வந்தா ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அரசுக்கு அவ்வளவு நஷ்டம் ஆக போகுது. இது முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பு. இதெல்லாம் ஒரு தமிழ் உணர்வோட பாக்குறது அப்படின்றது இல்லப்பா. இது ஒரு பொருளாதார ரீதியாகவுமே பார்க்கணும். இதனுடைய நடைமுறை செயலாக்கம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இது அவனுக்கு எழுதி கொடுத்த, அதாவது இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பின்விளைவுகளை பற்றி எதுவுமே யோசிக்காம பண்ணியிருக்கிறாங்க. அல்லது தெரிஞ்சே வேணும்னே தான் தமிழருக்கு அப்படின்னு சொல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த அப்படின்னு பர்பஸாவே செஞ்சிருக்கிறாங்க. அறிக்கையிலையும் தமிழர் அல்லாதவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. உடனே ஆதவர்ஜனாவை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஐயனா அவரு ரெட்டி இல்லையா, ஆதவ அர்ஜுனா ரெட்டி அப்படின்றதுனால அப்படி இல்லை. அதாவது தமிழ் உணர்வு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாரும் இந்த திராவிட மாடல்ன்றாங்க இல்லையா. இப்ப அந்த திராவிட மாடல் அவரு ஸ்டாலின் 2.0 அப்படின்னாருன்னா இது விஜய் வெர்ஷன் ஆஃப் திராவிட மாடல் தான். இது திராவிட மாடல் B.0 தானே வச்சுக்கலாம். விஜய் முதல் மாடல் அப்படி வேணா சொல்லிக்கலாம்.